வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு ரஜோகுணம், தமோகுணம், சாத்வீக குணம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணோம். பகுதி 1. நம்முடைய குணங்களை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்காக நாம் இந்த பயிற்சியில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டுள்ளோம். நம்முடைய நோக்கங்கிறது ஆரம்பத்தில் உள்ள வரும்போது வேறு வேறா இருக்கலாம். உடம்பை சரி பண்ணிக்கணும், மனசை சரி பண்ணிக்கணும், வாழ்க்கை சரியா இல்லை, ஏதோ இந்த மெடிடேஷன்லாம் பண்ணால் இதெல்லாம் நல்லா ஆகும், குடும்பத்தில் பிரச்சனைகள், இதெல்லாம் நாம் கொஞ்சம் நல்ல முறையில் ரெடி பண்ணிக்கிறதுக்காக இந்த தியான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கோம் அல்லது நம்மை சேர்த்து கொண்டோம் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதனுடைய உண்மைகள் என்னன்னு புரியும் போது நம்மளுடைய கேரக்டரை நாம் ஸ்டடி பண்ணணும். நம்முடைய குணத்தை நாம் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சிகளை தான் மகரிஷி பல்வேறு நிலைகளில் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு நம்மை பற்றிய உண்மைகள் தெரியணும், தவம் உக்காந்தா நல்லபடியாக வரணும், பயிற்சிகளுடைய விஞ்ஞானம் மெய்ஞானம் இதை சரியாக நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் இந்த ரஜோகுண தன்மையில் இருந்தும் தாமச குண தன்மையில் இருந்தும் சாத்வீக தன்மைக்கு மாறணும். இப்போ நாம் பேசுகிறோம், இப்போ கோபப்பட்டு பேசுகிறோம் அப்படின்னா அது ரஜோகுணம், ரஜோ செயல். கோபம் வருதுன்னா ரஜோ செயல். அதே மாதிரி நாம் சாப்பிட்றத வேக வேகமாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நாம் பார்க்கலாம், வேக வேகமாக அவதியாக சாப்பிட்றதுன்னு இருக்கு இல்லையா, இது ரஜோ தன்மை. நீங்கள் சாப்பிட்றது சாத்வீக உணவாக கூட இருக்கலாம், ஆனால் ரஜோ தன்மையோடு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உணவினுடைய தன்மை மாறிடும். அப்போ நாம் சாத்வீக தன்மையோட உணவோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அமைதியாக சாப்பிடணும், உணவு சாப்பிட்றோங்கிறத ஃபீல் பண்ணணும். நமக்கு இந்த பல்லு எதுக்காக இறைவன் கொடுத்துருக்கான்னா நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு தான். இப்போ ஒரு பழமொழியே இருக்கு, எப்படி சாப்பிடணுங்கிறது. உணவை குடி, நீரை விழுங்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. உணவை குடி, நீரை விழுங்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் நல்லா ஒரு கை உணவு எடுத்து வாயில் வச்சு மெல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த உமிழ்நீர் சுரக்குதா, அப்படி சுரந்து அந்த தண்ணியோட கலந்துருச்சு அப்படின்னா உணவினுடைய கெட்டித்தன்மை தண்ணியாக மாறிடும். அப்போ அதான் சொல்கிறாங்க, உணவை குடி, நீரை விழுங்கு. நீரை என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, நீரை விழுங்க வேண்டும். ஒரு வாய் ஊற்றிட்டு நம்மளுடைய முகத்தை நேராக கொண்டு வந்து அதை அமைதியாக உள்ளுக்குள்ளார அனுப்பணும். ஆனால் நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்கோம். உணவை போட்டு முழுங்குறோம், நீரை கட கட கடன்னு குடிக்கிறோம். இப்போ இதெல்லாம் ரஜோ தன்மையை மேலோங்க செய்யும். உணவை குடித்து நீரை விழுங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுதான் சாத்வீக தன்மை. அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது. அப்போ நாம் அமைதியாக சாப்பிடணும், நிதானமாக சாப்பிடணும். நம்முடைய செயல்களில் ரஜோ தன்மை வந்துடாமல் பார்த்துக்கணும். இப்போ தவங்கிறது சாத்வீக தன்மை தான். ஆனால் அதையே நாம் ரஜோ தன்மையோடு பண்ணுறோம். சில பேர்லாம் அப்படி பண்ணுவாங்க. என்ன, நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின, அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும், ஆக்கினை துரியம் உடல் முழுவதும் பரவுகிறது.
நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. இது என்னது இது? அப்ப தவம்ங்கிறது சாத்வீக தன்மையுடையது. ஆனா இதை இப்படி பண்ணோம் அப்படின்னா ரஜோ தன்மை தான் மேலோங்கும். இதனாலதான் பெரியவங்க எதை எது மாதிரி செய்ய வேண்டுமோ அந்த பொருளோட அதை அது மாதிரி செய்யுங்க. நாம மாத்திடக்கூடாது, அதனுடைய தன்மையை மாத்திடக்கூடாது. சரி, இப்படி ஒரு தவத்தை பண்ணி நமக்கு என்ன பெருசா பலன் கிடைக்கும்? அதே மாதிரி உடற்பயிற்சியும் வேக வேகமா செய்யறோம்னு வச்சுக்காங்க. மகிழ்ச்சி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, எந்த விதமான வேக அசைவுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த உடற்பயிற்சியை நிதானமாக அமைதியாக உயிர்கலப்போடு செய்யுங்கள். நாம பாட்டில் கையை மேலே தூக்குறது, அப்புறம் கீழே இறக்குறது, அப்புறம் லெஃப்ட் திரும்புறது, ரைட்டு திரும்புறது, கையை சுத்துறது, அப்புறம் மகராசனம் லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதும் ஓய்வு பெறட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. இது என்ன தன்மை? இப்போ இப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த ரஜோகுண தன்மையோட இந்த உடற்பயிற்சியை செய்யும். செயல் ஓகே, ஆனா எந்த தன்மையோட செஞ்சோன்னு இருக்கு இல்லையா, அதை நாம மாத்திடக்கூடாது. சாத்வீக தன்மை சார்ந்த செயல்களை சாத்வீக தன்மையோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். காயகல்ப பயிற்சியும் அதே மாதிரி. அஸ்வினி முத்திரை, ஒரு அஸ்வினி முத்திரைக்கு இன்னொரு அஸ்வினி முத்திரைக்கு நாம டைம் கொடுத்து கவனிக்கணும், மூலாதாரத்தை கவனிக்கணும். நாம பாட்டில் அஸ்வினி முத்திரை 1 2 3 4 இப்படி ஓடணும்னா இது அஸ்வினி முத்திரை கிடையாது, ஆட்டு முத்திரை. இது ஆட்டு முத்திரை. ஆடு இப்படிதான் பண்ணும், ரொம்ப வேக வேகமா அது ஆனஸ் பாயிண்ட்டை சுருக்கும். நல்லா சுருக்கி அமைதியா கவனிச்சு அங்க ப்ரொடக்ஷன் ஆகிற அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த முத்திரைக்கு போகும். அப்போ ஒன்று ஒன்றா இப்படி செய்யும்போது அது சாத்வீக தன்மையோடு காயகல்பம் செய்ததாகும். இப்போ இது எல்லாத்தையும் நாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதனுடைய உண்மையான சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்குள்ளே டெவலப் ஆகும். அப்படி இல்லாட்டி நாமளும் மனவளக்கலை பயிற்சியோட இருப்போம், அது வாட்டில் காலங்கள் ஓடும். ஆனால் திரும்பி பார்த்தா நமக்கு பெருசாக எந்த அனுபவமும் கிடைச்சிருக்காது. ஏன்னா காரணம் இதுதான். ஒன்று, பயிற்சியை நாம் எந்த முறையில் செய்யணுமோ அந்த முறையில் செய்யாமல் மாறி இருப்பாங்க. அதே மாதிரி உணவில் நாம் மாறி இருக்க மாட்டோம், ரஜோகுணம் கொண்ட உணவுகளை சாப்பிட்ருப்போம். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த பயிற்சி நமக்கு பெரியதாக பலனை கொடுக்காது, அதனுடைய பலன் மாறி போயிடும். இப்போ எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்கு. நம்மளுடைய உடம்பை நல்லபடியாக நாம் பார்த்துக்கணும், நம்மளுடைய உயிரை நாம் நல்லபடியாக பார்த்துக்கணும். இதனுடைய இயற்கை சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உடல் உயிர் மனம். இதனுடைய இயற்கை சிஸ்டத்தை நாம் மதித்து செயல்படும். அதை தான் வள்ளுவர் இசைபட வாழ்தல் அப்படிங்கிறார். இசைபட வாழ்தல், இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழுதல். இயற்கைக்கு முரண்பாடா நாம வாழக்கூடாது. நம்முடைய எண்ணம் சொல் செயல்கள் இயற்கையிலிருந்து மாறிச்சு அப்படின்னா பயிற்சியினுடைய குவான்டிட்டிங்கிறது மாறி. அப்போ நம்மளுடைய இந்த செயல்பாடுகளை கொஞ்சம் கவனிக்கணும். நான் எது மாதிரி இந்த பயிற்சியோடு தொடர்பு கொள்கிறேன், என்னுடைய செயல்களை எது மாதிரி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து இதை தற்சோதனை பண்ணணும். சாத்வீக தன்மைக்கு என்னுடைய செயல்களை எல்லாம் மாற்றிக்கொள்வது அப்படின்னு முடிவெடுத்து நம்முடைய பயிற்சிகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சாத்வீக தன்மையோட வாழும். கொடுத்த விஷயம் என்னவோ நிறைவானது தான், ஆனால் அதில் பலன் கிடைக்கல அப்படின்னா விஷயம் இதுதான், நாம் முறை தவறி அளவு மீறி அந்த செயல்பாடுகளை செய்திருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ இதெல்லாத்தையும் நாம் கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்குள்ள நம்ம உடம்புல ஒரு சிஸ்டம் இருக்கு. நாம் நம்மளுடைய உடம்பை எப்போவுமே தளர்வாக வச்சுக்கணும். நாம் என்ன பண்ணாலும் நம்முடைய மூலாதாரத்தை சென்ட்ரலைஸ் பண்ணி நம்முடைய மனசு உடல் முழுவதும் உணர்வோடு இருக்கும். எல்லா நேரங்கள்லையும் முடியலைன்னா கூட உட்காந்து ஸ்பீச் கேட்குறோம், அல்லது அலுவலகத்தில் ஏதாவது ஒரு
அமைதியான வேலையா டேபிள் உட்கார்ந்து அவங்களாம் தாராளமா இது மாதிரி செய்யலாம். மூலாதாரத்துல மனசு வச்சு உடல் முழுவதும் உணர்வை கொண்டு வந்து உடம்பையே நினைச்சுக்கிட்டு நம்முடைய செயல்களை செய்யறது. எந்த செயலை செஞ்சாலும் இந்த பாவனைக்கு வந்துடணும். நாம் நம்முடைய தூங்கி முழிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் நம்ம உடல் முழுவதும் பாவனையை கொண்டு வந்து மனதை செலுத்த வேண்டும். அப்படி செய்ய செய்ய இந்த ரஜோத்தன்மைக்கு நாம போகாம இந்த பக்கம் நிற்போம். அது ஒரு சிஸ்டம். அது ரெண்டாவது, நம்மளுடைய உடம்புல பரிவு நரம்பு மண்டலம், பக்கப்பரிவு நரம்பு மண்டலம்னு ரெண்டு இருக்கு. இந்த பரிவு நரம்பு மண்டலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. அதுல சயின்ஸ்ல ஒரு 8 விதமான நரம்பு மண்டலங்களை பிரிச்சு மனம் விரும்பி இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம், ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் தண்டுவடம் வழியாக இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம் அப்படின்னு கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பிரிச்சதுல இந்த பரிவு நரம்பு மண்டலம், பக்கப்பரிவு நரம்பு மண்டலம், இந்த ரெண்டு நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது நம்ம உடம்புக்குள்ளர அப்படின்னா, இந்த பரிவு நரம்பு மண்டலம் ஆக்டிவா இருந்தது அப்படின்னா நாம கோபப்படுறது, சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா, கவலைப்பட்டா அவங்கள அந்த கவலையிலேருந்து வெளியே கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். நாம ஏதோ ஆறுதல் சொல்ல போலான்னு பார்த்தா நம்மளையும் சேர்த்து கவலைக்கு உள்ளாக்கிடுவாங்க. அது மாதிரி இருக்காங்க இல்லையா. என்ன காரணம்னா, அவங்களுக்கு இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் அது ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் ஓரளவுக்கு நிதானமா இருந்துச்சு அப்படின்னா, நாம இந்த கோபப்பட்டாலும் அப்படியே கவலைப்பட்டாலும் உணர்ச்சி வயப்பட்டாலும் டக்குன்னு யூட்டன் அடிச்சுட்டு வெளியே வந்துருவோம். அப்படி இல்லாட்டி அந்த ப்ரோக்ராம்குள்ள சிக்கிடுவோம். ப்ரோக்ராம் ஃபுல்லா நம்ம மைண்டை ஆக்கிரமிச்சு அன்னைக்கு அடுத்த நாள் 3 நாள் 4 நாள் அந்த ப்ரோக்ராம்குள்ளேயே சிக்கிக்குவோம். கவலைங்கிற ப்ரோக்ராம், சினம்ங்கிற ப்ரோக்ராம், உணர்ச்சி வயம்ங்கிற ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராம்குள்ள நாம சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். இப்போ இயற்கை அதுக்கு தான் இதை மனிதர்கள் இப்படியே இருந்தாங்கன்னா பாவம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படிங்கிறதுனால பக்கப்பரிவு நரம்பு மண்டலம்னு ஒரு மண்டலத்தை டெவலப் பண்ணுது. இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் இந்த உணர்ச்சி வயப்படுறது, கவலைப்படுறது, கோபப்படுறது, இந்த தன்மைகள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றது இதுதான் பக்கப்பரிவு நரம்பு மண்டலம். அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, இரக்கம் போன்ற இந்த பண்புகளா என்ன பண்ணும், இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் நம்மளை கன்வே பண்ணி விட்டு மாற்றி விட்டு. அப்ப இந்த பக்கப்பரிவு மண்டலம் நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நாம அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டாலும் என்ன பண்ண மாட்டோம், பெருசா அது மனசையோ உடம்பையோ பாதிக்காத அளவுக்கு. மகரிஷி சொல்றாங்க இல்லையா, அந்த நடிப்பு சினம்னு ஒண்ணு, அந்த நடிப்பு சினத்தோட ரிட்டர்ன் மிரட்டினாதான் வேலை நடக்கும் அப்படின்னா மிரட்டுவோம், அவ்வளவுதான். அது கூட மெச்சாயி உடம்பெல்லாம் ரத்தமெல்லாம் கொதிச்சு கண்ணு செவந்து அப்படிலாம் ஆகாது. அப்படி ஜஸ்ட் அப்படி மிரட்டிட்டு இந்த பக்கம் நம்ம வட்டில் ரிலாக்ஸா. ஏன்னா ஒர்க்கு வேலை செய்யற இடத்துல சில விஷயங்கள்ல நாம கொஞ்சம் ஹெவியா நடந்துக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம உயிர் உணர்வோட எப்போதுமே நாம வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்மளுடைய ஸ்டாஃப் அல்லது அலுவலகத்துல எல்லாம் இது மாதிரி நாம சொல்லித்தான் அந்த வேலை நடக்கணுங்கிற சிஸ்டமே என்ன ஆயிடும், மாறிடும், டோட்டலா மாறிடும். நாம சொல்லாமையே அந்த வேலை அங்க நடக்கும். அப்ப அந்த தன்மையை நாம மேலோங்க செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ஆபீஸ்ல நான் இருந்தாதான் இந்த வேலை நடக்கும், நான் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது அப்படின்னு அந்த அலுவலகம் நல்ல அலுவலகம் கிடையாது. நாம இருந்தாலும் இல்லைன்னாலும் அங்க நடக்க வேண்டிய வேலை நடக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைமை பண்பு. நம்மளுடைய ஒர்க் பண்றவங்களை நாம நல்ல முறையில உருவாக்கி இருக்கோம்னு அர்த்தம். நாம இருந்தாதான் நடக்கும்னா இதற்கான விஷயம் நம்ம கருமையத்துல இருக்குன்னு அர்த்தம். இதற்கான விஷயம் நம்ம கருமையத்துல இல்லாம இது நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ள வரவே வராது. அப்ப இதை நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணி மாத்திக்கணும். அப்ப இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலம் நம்ம உடம்புல ஸ்ட்ராங்கா ஆச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம்.
அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூலாதாரத்தையே நினச்சி இந்த ஆனஸ் பாயிண்ட்டை டைட்டாக இருக்கக்கூடாது. அப்பப்போ அதை வந்து தளர்த்திக்கங்க. நமக்கே தெரியாமல் இது என்ன பண்ணும், சுருங்கும். அப்படி சுருங்காமல் அப்படி ரிலாக்ஸ் பண்ணி ஆனஸ் பாயிண்ட்டை எப்போதும் தளர்வாக வச்சுக்கோங்க. அப்படி தளர்வாக வச்சுட்டு உடம்பு முழுக்க உணர்வை செலுத்தி அப்பப்போ கவனிங்க. இந்த பக்கப்பருவி நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகும். உணர்ச்சி வசப்பட மாட்டோம். தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகாது. அதுக்கு தான் வந்து மகரிஷி சாந்தி தவத்தை கொடுத்துருக்காங்க. சாந்தி தவத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்பான விஷயமே இதுதான், சயின்ஸ். இப்போ சாந்தி தவம் விளக்கத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடல் சோர்வு, மனச்சோர்வு, இந்த இரண்டுக்குமான தீர்வு சாந்தி தவம் தான். அப்போ இந்த சாந்தி தவம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பக்கப்பரிவு நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது. இது இவ்வளோ நாளாக தெரியாமல் சாந்தி தவமே நான் பண்ணாமல் விட்டுட்டனேயா. மற்ற தவமெல்லாம் கூட ஈஸியாக கிடைக்கும், ஆனால் சாந்தி தவம் கிடைக்கவே மாட்டேங்குது. பார்த்தா மெயின் செக்கே அங்கே தான் வச்சுருக்காங்கிறீங்க. ட்ரைனிங் எடுக்கணும். நம்மளால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நம்மளுடைய இந்த ரஜோகுணத்தன்மையோட நம்மளுடைய பல வகையான புலன் பயன்படுத்தக்கூடிய முறையில் நாம் இருந்தோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடக்காது. சாந்தி தவம் நமக்கு சித்தி ஆகாது. சாந்தி தவம் சித்தி ஆகும். சாந்தி தவம் சித்தி ஆனாதான் பாருங்க, அது வந்து கன்வெர்ட்டிங் சிஸ்டம். தவக்கணல் அதிகரிக்கும் போது அதை தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றக்கூடிய சிஸ்டம் சாந்தி தவம் தான். இப்போ இந்த சாந்தி தவத்தை நாம் நல்லபடியாக பயன்படுத்தி அதில் டெவலப் ஆகும். மற்ற தவமெல்லாம் கற்றுக்கணும், வச்சுக்கணும், அப்பப்போ செய்யணும். ஆனால் சாந்தி தவத்தை விடாமுயற்சியோடு இருந்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். எனக்கு சாந்தி தவம் நல்லா கிடைக்கல அப்படின்னா அதற்கு முரண்பாடான செயல் எதையோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சாந்தி தவம் எனக்கு நல்லா கிடைக்கல அப்படிங்கிற சிந்தனையும் வார்த்தையும் உங்களிடம் இருக்குமேயானால் அதற்கு எதிரான செயல்களில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் அது கிடைக்கல. அப்போ அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், மாற்றணும். அதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பல்ப் எரியும். அதை மாற்றி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிஸ்டம் ஒர்க் ஆகும். இப்போ இதற்கான விஷயங்களை நாம் தற்சோதனை பண்ணி, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை. அதனால தான் மகிழ்ச்சி சொந்த தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ந்து, இதுக்கெல்லாம் இந்த வார்த்தையை கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி வாழ்றீங்க, உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. 4 செவத்துக்குள்ள நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ 4 செவத்துக்குள்ள நீங்கள் சாத்வீக தன்மையோட வாழ்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய உறவுகள் மத்தியில் கணவன் மனைவி ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், அலுவலகத்தில் ஆகட்டும், மற்றவங்களை நாம் எப்படி தொடர்பு கொள்கிறோம், அது வந்து ரஜோகுண தன்மையோடு இருந்ததுன்னா சாந்தி தவம். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, பட் வேறு வழி இல்லை, புரிய வச்சுதானே ஆகணும். அப்போ முயற்சி பண்ணுங்க. சாந்தி தவத்தை மற்ற தவத்தை காட்டிலும் சாந்தி தவம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் தான் சிஸ்டமே இருக்குது. நம்முடைய உயிரினுடைய தன்மை, மனதினுடைய தன்மை, நம்முடைய உடலினுடைய தன்மை, இதெல்லாம் மூலாதாரத்தை சென்ட்ரலைஸ் பண்ணி தான் இயங்குது. அப்போ நாம் இந்த சாந்தி தவம் நல்லா பண்ணி அது டக்குன்னு எப்போ நினைச்சாலும் சாந்தி தவம் கிடைக்கும். அந்த அளவுக்கு அதோடு பழகணும். சாந்தி தவம் கிடைக்காத தன்மைகளை நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் மாற்றிக்கணும். நாம் நல்லவராக வாழ்ந்தால் மட்டுமே சாந்தி தவத்தில் உணர்வை பெற முடியும். இந்த சயின்ஸ், இயற்கையினுடைய கோட்பாடு. அவன் ஒரு செக்கு வச்சிருக்கான். அப்போ நாம் நம்முடைய கேரக்டரை மாற்றிக்கிறோம். எல்லா வகையிலும் சாத்வீக தன்மையோட வாழும். முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசா உத்தமர்தம் உறவுகள் வேண்டும். அதுக்கு இதுதான் காரணம். நம்ம உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசணும் அப்படின்னா அது சாத்வீக தன்மை இல்லை, அது சாந்தி தவத்துக்கு முரண்பாடானது. நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கணும். நம்ம அவசரமா தேவையில்லாத உணவுகள் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது சாத்வீக தன்மை இல்லை, சாந்தி தவம் கிடைக்காது. காயகல்பம் பண்ணாமல் உணவை உட்கொள்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த சாந்தி தவம் கிடைக்காது.
எல்லாம் ப்ராக்டிஸில் யதார்த்தமா மகரிஷி கொண்டு வந்ததுக்கு காரணமே இதுதான். இப்போ நம்ம இந்த மூலாதாரங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். நாம் ஏதோ ஆக்கினை துரியம் தான் நமக்கு நல்லா கிடைக்கணும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. சிஸ்டம் எங்க இருக்குன்னா மூலாதாரத்துல தான் இருக்கு, நம்மளுடைய மண் மையத்துல. நம்மளுடைய மண் மையம் நமக்கு உதவி செய்யற மாதிரி மற்ற மையங்கள் நமக்கு உதவி செய்யாது. ஏன்னா உயிரினுடைய மையம் அதுதான், மனதினுடைய மையம் அதுதான், காந்தத்தினுடைய மையம் அதுதான், நம்ம உடலினுடைய மையமும் அதுதான். இப்ப இந்த மூலாதாரம், இந்த மண் மையம் நமக்கு நல்ல முறையில ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்மளுடைய விலங்கினத்தன்மையாகட்டும் அல்லது மனிதத்தன்மையாகட்டும் எங்க போய் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு? கருமையத்துல தானே. இப்போ நம்ம சரியான முறையில இந்த கருமையத்தை அப்படி டியூன் பண்ணி தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது சிறப்பு தன்மையாக வேறொரு விஷயத்த பண்ணுது. என்ன அப்படின்னா, இந்த விலங்கினத்தன்மையை மேலோங்க விடாது, உள்ளேயே வச்சுக்கும். விலங்கினத்தன்மையை மேலோங்க விடாமல் உள்ளேயே வச்சு. இப்போ நாம கூட மறந்துடலாம் எந்த வினைத்தன்மை எப்போ நம்மகிட்ட இருந்து வெளிப்படுதுங்கிறத நம்மளால கெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சிரமம். ஆனால் அது கூர்ந்து கவனிச்சு ஏதாவது ஒரு விலங்கினத்தன்மை மேலே வர்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே அதை போட்டு லாக் பண்ணி உள்ளே கொண்டு போயிடும். இதெல்லாம் நம்மளுடைய மூலாதாரத்தினுடைய சிறப்பு. அதனால தான் மூலாதாரத்தில் டக்குன்னு நினைச்சோன்னு உணர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு அதோட பழகும். அப்படி பழகிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களையும் அது நமக்குள்ள இன்ட்யூஷனா டெவலப் பண்ணிக்கணும். இப்போ மூலாதாரம் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து சுவாதிஷ்டானம் ரெடி ஆகும். சுவாதிஷ்டானம் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து மணிப்பூரகம் ரெடி ஆகும். மணிப்பூரகம் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து அநாகதம் ரெடி ஆகும். அநாகதம் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து விசுப்தி ரெடி ஆகும். அதுக்கப்புறம் ஆக்கினை துரியம் இதெல்லாம் தயாராகும். அதனுடைய சிறப்பு தன்மைகளை அது பயன்படுத்தி மேலே வரும். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய தன்மைகளை வெளிப்படுத்தி அது இயங்கணும். அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நாம் இது மாதிரி உடம்பை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நாம் எப்போவும் சாத்வீக தன்மையோட எல்லா செயல்களையும் செய்யணும். நாம் பேசினாலும் நினைச்சாலும் எந்த செயலை செய்தாலும் அது சாத்வீக தன்மையோடு இருக்கும். அப்படி சாத்வீக தன்மையோடு இருந்து நாம் நம்முடைய இந்த உடம்பை, உயிரை, மனசை இயக்கி பழக்க இதுதான் இசைபட வாழ்தல். இயற்கையோடு இயற்கையாக அப்படி கலந்து நின்று வாழும். இயற்கைக்கு முரண்பாடாக நாம் எதையும் செய்ய மாட்டோம். இப்போ நம்ம அதை இதுன்னு பண்ணிடுறோம் அப்படின்னாலும் என்ன சொல்கிறோம்? சாக்கு சொல்கிறோம் இல்லையா? இந்த உலகமே அப்படிதான் இருக்கு. இப்போ நான் ஒருத்தன் திருந்தி என்ன ஆக போகுது? இந்த எண்ணம் அடிக்கடி வரும் நமக்குள்ள. நாம் இந்த உலகத்தோட எல்லாம் எதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளை இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த கம்பேரிங் சிஸ்டமே தப்பு. எதுக்காக கம்பேர் பண்ணணும்? அவங்க நிலையில வாழ்றாங்க, இவங்க நிலையில வாழ்றாங்க, நாம நம்மளுடைய நிலையில வாழ்றோம். இதுல எதுக்காக கம்பேர் பண்றோம்? கம்பேர் பண்ணி உன்னை உயர்த்தி உன்னை தாழ்த்தி சிந்திக்கும் போது இதுக்கு பெயர் ரஜோகுணம். ரஜோகுணம். உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருந்ததுன்னா ரஜோகுணம். பேராசை இருந்ததுன்னா ரஜோகுணம். கடும் பற்று இருந்ததுன்னா ரஜோகுணம். நமக்கு இந்த கற்பு நெறி ஒழுங்கா இல்லை அப்படின்னா ரஜோகுணம். அதெல்லாம் விலங்கினத்தனை தன்மை. பஞ்சம் இருந்ததுன்னா ரஜோகுணம். இப்போ இது எல்லாத்தையும் நாம மாற்றணும் இல்லையா? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாள் மனப்பான்மை, பஞ்சம், இதெல்லாம் என்னவா மாற்றணும்னா சாத்வீக தன்மையா மாற்றணும். நிறை மனம் சாத்வீக குணம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, இந்த நிலையில நாம நம்மளை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சாத்வீகத்தன்மை. அதுக்கப்புறம் நமக்குள்ள நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பிரமாதமா நடக்கும். இப்ப நம்மளை ரஜோகுணத்தன்மையோட நாம் எந்த செயலை செய்கிறோம் அதுல நம்மளை மாத்திக்கிறதுக்கு சாத்வீக தன்மையோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது வேற யாராவது மாற்றி வைக்க முடியுமா? நம்மளை மகரிஷி நம்மளை மாத்திக்கிறதுக்காக தான் பயிற்சியை கொடுத்துருக்காங்க. பயிற்சியை நல்ல முறையில் முறையான முறையில் செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் மாறிடுவோம். கொஞ்சம் பயிற்சி நம்மளை மாற்றும், நாமளும் கொஞ்சம் மாறிக்கும்.
ரெண்டு பக்கமும் இருக்கு பொறுப்பு. தமோ குணம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு அந்த மந்த புத்தி, ஒரு செயல்கள்ல நம்மளை ஆர்வமா ஈடுபடுத்திக்காத நிலை. இது டோட்டலா இந்த மனித கருமையத்துக்கு முரண்பாடான தன்மை. நம்ம ஆக்டிவா இருக்கணும், ஒரு செயல்ல பிரிஸ்கா இருக்கணும். ஆனா இந்த தமோ குணம்ங்கிறது மந்த புத்தி. ஒரு செயல்ல நம்மளை ஆர்வமா ஈடுபடுத்திக்காம ஏதோ செய்யறோம். இந்த கடனுக்காக செய்யறதுன்னு இருக்கு இல்லையா, கடமைக்காக செய்யறதுங்கிறது வேற, கடனுக்காக செய்யறது அது மாதிரி இருக்கும் இந்த தமோ குணம். ஒரு பொறுப்பு இருக்காது. அவங்க என்ன சொல்றது நாம என்ன செய்யறது, அது மாதிரியான தன்மையோட இருக்கும். நிறைய பேர் வீட்டுல கூட பசங்க கொஞ்சம் கூட சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டேங்கிறா, மந்த புத்தியா சோம்பேறியா இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தமோ குணம் தான். இப்ப இந்த தமோ குணத்தோடையும் நாம நம்முடைய வாழ்க்கைய வாழக்கூடாது. இப்ப இந்த தமோ குணம் சார்ந்த உணவுகள் அப்படிங்கிறது ஆதி காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கருணக்கிழங்கை தவிர பாக்கி எந்த கிழங்கையும் எடுத்துக்க கூடாது, எல்லாம் தமோ குணம் கொண்டது அப்படின்னு. இப்ப ஆதி காலத்துல அவங்க இந்த குண்டலினி சக்தியை ரேஸ் பண்றதுக்காக இந்த பூமிக்கு அடியில விளைஞ்சதை எடுக்கக்கூடாது, ஒரு விதிவிலக்கா கருணை கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கிழங்குக்கு பேரே அதனாலதான் அப்படி வச்சிருக்காங்க, கருணை கிழங்கு, கருணை தன்மையோடு இருக்கக்கூடிய கிழங்கு அப்படிங்கிறதுனால. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பூமிக்கு அடியில உள்ளதை சாப்பிடக்கூடாதுங்கிற கான்செப்ட் தேவை. அதையெல்லாம் மகரிஷி அப்படியே மாத்திட்டாங்க. ஏன்னா இப்ப பாருங்க, இஞ்சி பூமிக்கு அடியில தான் விளையுது, அதுல இருக்க சத்து வேற எதுலையாவது இருக்குமா? அதே மாதிரி வெங்காயம் பூமிக்கு அடியில தான் விளையுது. இப்ப இது மாதிரி நல்ல உணவுகள் எல்லாம் பூமிக்கு கீழே விளையிறது இருக்கு. இந்த நம்ம உடம்புல மேல்நோக்கு தன்மை கீழ்நோக்கு தன்மைன்னு இருக்கு இல்லையா, மேல்நோக்கு விசை கீழ்நோக்கு விசை. இப்ப இந்த பூமிக்கு கீழே உள்ளதெல்லாம் நாம சாப்பிட்டோம் அப்படின்னா அது கீழ் நோக்கி போகும். அப்ப நம்மளை மேல்நோக்கு தன்மையில வாழ விடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் தவிர்த்தாங்க. ஏன்னா அதனுடைய கேரக்டர் நம்ம இதுல பிளாஷ் ஆகதான் செய்யும். தமோ குணம் கொண்ட உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா அது கீழ்நோக்கு தன்மையை கொடுக்கும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு செயல்ல ஆர்வமா ஈடுபடுத்திக்க மாட்டோம், சுறுசுறுப்பா இருக்க மாட்டோம். அது மாதிரி இயல்பாவே இருக்கிறவங்க இதெல்லாம் என்ன பண்ணணும், கண்டிப்பா தவிர்க்கணும். அவங்கெல்லாம் தவிர்த்தாதான் கொஞ்சம் டெவலப் ஆக முடியும். பயிற்சியோட செஞ்சு மேற்கொண்டு நம்மளை ஆர்வப்படுத்தி, அப்ப அவங்களுக்கு வேற வழி இல்லை, இயற்கையாவே அவங்களுக்கு கொஞ்சம் தமோ குணம் இருக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் கீழ்நோக்கு தன்மையுடைய பொருட்களை எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. இப்ப இந்த தமோ குணம் கொண்ட உணவுகளினுடைய தன்மையோடையும் நாம இருக்கக்கூடாது, வாழக்கூடாது. நம்மளுடைய மேல்நோக்கு விசைக்கு எது எல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் நம்மளுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணும். இந்த மேல்நோக்கு தன்மை கிளாக் வைஸா சுத்தும் போது மேல்நோக்கு தன்மை உருவாகும். நம்ம உடம்புலயே குண்டலினி சக்தி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தும். ஸோ அதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு எப்பவுமே கிளாக் வைஸா சுத்துற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி சுத்துற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நாளுக்கு நாள் மேல்நோக்கு தன்மை அதிகரிக்கும். நம்முடைய முதுகுத்தண்டு பலம் பெறும். நம்மளுடைய முதுகுத்தண்டுக்கு இந்த செகண்ட் பிரெயின் ஒரு பேர் இருக்கு, இரண்டாவது மூளை. அப்ப இந்த இரண்டாவது மூளையா சயின்ஸ் இந்த முதுகுத்தண்டை டிக்ளேர் பண்றாங்க. ரெண்டாவது நம்மளுடைய இந்த மனித சமுதாயம் ஏன் இவ்வளவு சிறப்போடு அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணமும் நம்மளுடைய முதுகுத்தண்டு தான். முதுகுத்தண்டு நேரா நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஜீவன் அந்த நிலைக்கு நாம வந்ததுனால நமக்கு இந்த சிறப்பு தன்மைகள் மேலோங்குது. அப்ப இதை மேலும் நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் போகாம பார்த்துக்கணும். இப்ப நம்ம உடம்பையும் மனசையும் எப்பவும் தளர்வா வச்சிருந்தோம் அப்படின்னா அடிக்கடி நம்மளுடைய உடம்பை கவனிச்சு நம்ம உடம்புக்குள்ளேயே தளர்த்திக்கணும். எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்ப எல்லாம் நம்ம உடம்ப ஃபோக்கஸ் பண்ணி உடம்ப தளர்த்திக்கணும். இது எந்த அளவுக்கு நம்மளை ஆர்வமா ஈடுபடுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு
அதே நேரத்துல தொடர்ந்து பயிற்சிகளை செய்யும். அதுக்காக இதை மட்டுமே ஃபாலோ பண்றது என்று நம்ம உடற்பயிற்சி, காயகல்பம் இதெல்லாம் விட்டுறக்கூடாது. நமக்கு இது நாளுமே தேவை. ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும், இந்த மனித சமுதாயம் தன்னை முழுமையாக சக்சஸ் ஆன லைஃப்ல வாழ தயாராயிடும் அப்படின்னு மகரிஷிக்கு தோணி இருந்தா இந்த நாலுத்தையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்ப இது நாளுமே நமக்கு தேவைப்படுகிறது. எல்லா பக்கமும் இருந்து நாம ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதை அது மாதிரி. நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்துட்டோம் இல்லையா? அஞ்சறிவு ஜீவனா நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படிதான் வாழ்ந்திருக்கோம். கோடான கோடி காலங்கள் கடந்த பின் இந்த பூமியில மனித இனம்ங்கிறது உற்பத்தி ஆகுது. நாம இந்த பூமிக்கு 1,00,000 ஆண்டுகள் அதுலதான் இந்த மனித சமுதாயம் டிராவல் ஆகி வந்திருக்கு. இப்ப இந்த 1,00,000 நாம ஆரம்பத்துல எப்படி இருந்தோம், இடைப்பட்ட காலங்கள்ல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம்? அப்ப இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மூளையும் முதுகுத்தண்டும் தான். நம்மளுடைய மூளையும் முதுகுத்தண்டும் தான். இப்ப இதை டேமேஜ் பண்ணக்கூடாது. பாருங்க, நம்மளுடைய 7 சக்கரங்கள், 7 சக்கரங்கள்ல எங்க அமைஞ்சிருக்குன்னா மூளையிலிருந்து முதுகுத்தண்டுல தான் அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ரைட்டா எல்லாமே அமைஞ்சிருக்கு. அது அதற்கான கிளாண்ட் இருக்கு. மண் மையம், வித்து குழம்பு, நீர் மையம், நெருப்பு மையம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளாண்ட் இருக்கு. நாளமில்லா சுரப்பிகள். இப்ப இந்த நாளமில்லா சுரப்பிகள்லாம் சிறப்பா இயங்கணும். அதனுடைய சிறப்பான இயக்கம் அதுகிட்ட இருக்கக்கூடிய நுட்பமான தன்மைய வெளிப்படுத்தும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நாம மூலாதாரத்தை நல்ல முறையில் ஆக்டிவேட் பண்ணி பழகணும் அப்படின்னா இந்த மூலாதாரத்துக்குரிய சிறப்பு தன்மைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது எப்ப வெளிப்படும்னா அது நல்ல முறையில் ஆரோக்கியமா இயங்கும் போதுதான் வெளிப்படும். இப்ப அது இயங்குறதுக்கே அல்லது அதுவே கொஞ்சம் அப்படி இப்படின்னு முன்ன பின்ன இயங்குதுன்னு வச்சுக்க. இப்ப அதுல உள்ள சிறப்புத்தன்மை வெளிப்படுமா? சயின்ஸ்ல வாய்ப்பே கிடையாது. எப்ப அதற்குன்னு ஒரு சிறப்பு தன்மையோடு அது இயங்குதோ அப்பதான் அது தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ளும். அப்படி இந்த கிளாண்டெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை தான் நாம என்னன்னு ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஞானம்னு ஃபீல் பண்றோம், மகிழ்ச்சின்னு ஃபீல் பண்றோம், பேர் இன்பம்னு ஃபீல் பண்றோம். அப்ப இது எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.